புதிர்கள், அறிவியலால் இன்னும் விளக்கப்படாத அதிசைகள், இவை அனைத்தையும் தமிழில் அறிய வரவேற்கிறோம். மிஸ்ட்ரி கேஸ் தமிழ். உலகத்தில் தற்கொலை செய்து கொள்ளும் விலங்குகள் இருப்பதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நூற்றுக்கணக்கான பறவைகள் இரவு நேரத்தில் வானத்திலிருந்து கீழே விழுகின்றன. சில பறவைகள் மரத்தில் மோதி இறக்கின்றன, சில கட்டடங்களில் மோதுகின்றன, சில தரையில் விழுந்து உயிரிழக்கின்றன. இந்த விசித்திரமான சம்பவம் இந்தியாவில் ஒரு சிறிய கிராமத்தில் நடக்கிறது. பல ஆண்டுகளாக மக்கள் இதை பறவைகளின் தற்கொலை என்று நம்பினார்கள். ஆனால் இது உண்மையிலே தற்கொலையா அல்லது இதற்கு பின்னால் இன்னும் புரியாத இயற்கை ரகசியம் இருக்கிறதா? வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிஸ்ட்ரி கேஸ் தமிழ் சேனல். உலகின் மர்மங்கள், வரலாற்று புதிர்கள் மற்றும் அறிவியல் விளக்கங்களை தமிழில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை அழுத்துங்கள். இன்றைய வீடியோவில் இந்தியாவில் இருக்கும் அசாம் மாநிலத்தில் உள்ள ஜாட்டிங்கா என்ற சிறிய கிராமத்தின் மர்மத்தை பற்றி பார்ப்போம். ஜாட்டிங்கா அசாம் மாநிலத்தின் ரிம்மா கசாவ் மாவட்டத்தில் கப்லங் நகரில் இருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு சிறிய மலை கிராமம். சுற்றிலும் அடர்ந்த காடுகள், மலைகள், மூடுபனி, அமைதியான இயற்கை. ஆனால் இந்த அமைதியான இடம் உலகம் முழுவதும் புகழ் பெற்றது ஒரு பயங்கரமான மர்மத்திற்காக. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் முதல் நவம்பர் வரை, குறிப்பாக மழை காலம் முடியும் நாட்களில் இரவு 7 மணி முதல் 10 மணி வரை இந்த நிகழ்வு அதிகமாக காணப்படுகிறது. 1900களில் தொடக்கத்தில் இங்கு வாழ்ந்த மக்கள் ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனித்தார்கள். இரவு நேரங்களில் வானத்தில் இருந்த பறவைகள் நேராக கிராமத்துக்குள் பறந்து வந்து விழுந்தன. சிலர் இதை பேய்களின் வேலை என்றனர். சிலர் மலைகளில் வாழும் ஆவிகள் பறவைகளை இழுத்து வருவதாக நம்பினார்கள். கிராம மக்கள் கீழே விழுந்த பறவைகளை பிடித்து உணவாக பயன்படுத்தினார்கள். இந்த செய்தி மெதுவாக உலகம் முழுவதும் பரவியது. பறவைகள் தற்கொலை செய்யும் கிராமம் என்ற பெயர் ஜாட்டிங்காவிற்கு கிடைத்தது. இந்த மர்மத்தை ஆராய பல பறவையியல் நிபுணர்கள் வந்தனர். அவர்களின் ஆய்வுகள் கூறியது மிகவும் வியப்பாக இருந்தது. பறவைகள் தற்கொலை செய்யவில்லை, மாறாக மூடுபனி, பலமான காற்று, இருட்டு, குறைந்த பார்வை திறன் இவற்றால் பறவைகள் திசை மாறுகின்றன. அப்போது கிராம வீடுகளில் இருக்கும் செயற்கை விளக்கு அவற்றை ஈர்க்கின்றன. ஒளியை நோக்கி வேகமாக பறக்கும் போது மரங்கள், கட்டிடங்கள் அல்லது மின்கம்பியில் மோதுகின்றன. இதனால் பல பறவைகள் காயமடைந்தது அல்லது உயிரிழக்கின்றன. இந்த நிகழ்வு ஜாட்டிங்காவில் மட்டும் ஏன் நடக்கின்றது? இன்னும் முழுமையாக விளக்கப்படாத கேள்வி. ஏன் இதே நிகழ்வு உலகின் பல பகுதிகளில் இல்லை? ஏன் ஜாட்டிங்காவில் மட்டும்? விஞ்ஞானிகள் கூறுவதாவது, இந்த கிராமத்தின் மலை அமைப்பு, காற்றின் திசை, அடர்ந்த மூடுபனி மற்றும் பள்ளத்தாக்கின் நில அமைப்பு அனைத்தும் சேர்ந்து இந்த அரிய சூழ்நிலையை உருவாக்குகின்றன. ஆனால் இது ஏன் குறிப்பிட்ட சில இரவுகளில் மட்டும் நடக்கிறது என்பது இன்னும் முழுமையாக விளக்கப்படவில்லை. அனைத்து வகை பறவைகளும் இந்த நிகழ்வில் சிக்குவதில்லை. பெரும்பாலும் உள்ளூர் மற்றும் குறுகிய தூரம் பறந்து இடம்பெறும் பறவைகளே பாதிக்கப்படுகின்றன. நீண்ட தூரம் பறக்கும் பெரும்பாலான இடம்பெறும் பறவைகள் இதில் அரிதாகவே சிக்குகின்றன. இன்று ஜாட்டிங்காவில் பறவைகளை கொல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. வனத்துறை மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் இந்த நிகழ்வை பாதுகாப்புடன் ஆய்வு செய்து வருகிறார்கள். உலகம் முழுவதில் இருந்தும் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பறவை ஆர்வலர்கள் இந்த இடத்திற்கு வருகின்றனர். இப்போது இது மர்மமான இடமாக மட்டுமல்ல, பறவைகளின் பாதுகாப்பின் முக்கிய மையமாகவும் மாறியுள்ளது. ஜாட்டிங்கா ஒரு காலத்தில் பறவைகள் தற்கொலை செய்யும் கிராமம் என்று அழைக்கப்பட்டது. ஆனால் இன்று அறிவியல் கூறுவது வேறு. பறவைகள் தற்கொலை செய்யவில்லை, அவை அரிய வானிலை மற்றும் நில அமைப்பால் திசை மாறுகின்றன. இருப்பினும் ஏன் இந்த நிகழ்வு ஜாட்டிங்காவில் மட்டும் இவ்வளவு தனித்துவம் பெற்றுள்ளது? இந்த கேள்விக்கு இன்னும் முழுமையான பதில் கிடைக்கவில்லை. அதனால் ஜாட்டிங்கா உலகின் மிகவும் வியப்பும் இயற்கை மர்மங்களில் ஒன்றாக இன்று திகழ்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மேலும் உலகின் மர்மங்களை பற்றி தமிழில் தெரிந்து கொள்ள மிஸ்ட்ரி கேஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான உலக மர்மத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.